சங்ககால ஔவையார் அவ்வை பாட்டி பாட்டியே இல்லைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்ன இது? நம்புங்க, சங்ககால ஔவையார் ஒரு யங் ஹேப்பனிங் லேடி. அவங்க விரலின்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். விரலி அப்படிங்கிறவங்க யார் தெரியுமா? அழகான கவிதைகள் எழுதி அந்த கவிதைகளை சூப்பரா பாடிக்கிட்டே அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி உடல் அசைவுகளோட முகபாவங்களோட நடனம் ஆடக்கூடியவங்க. இவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க? இந்த விரலிகள்லாம் அழகா இருப்பாங்களாம். பெரிய நெத்தி இருக்குமா, கண்ணுல அழகான மை போட்டிருப்பாங்க, இடுப்புல அழகழகான ஆபரணங்கள் கட்டிட்டு இருப்பாங்க. ஔவையார் புத்திசாலின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவங்க பியூட்டி வித் பிரெயின்ஸும் கூட. அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க தன்னோட நண்பர் அதியமானுக்கும் அவருடைய எதிரி தொண்டைமானுக்கும் இடையில போர் வரா மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தப்போ தொண்டைமான் கிட்ட தூது போறாங்க. போய் ரொம்ப ஸ்மார்ட்டா பேசி 2 பேருக்கும் போர் வராம செஞ்ச மதியுகி. இவங்களோட நண்பர் தானே அதியமான பார்க்க இவங்க ஒரு நாள் போயிருக்காங்க. மன்னர் இல்லையா, அவர் கொஞ்சம் வேலையா இருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் இவங்கள வாசல்ல காக்க வச்சுட்டாரு. உடனே இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அந்த வாயில் காப்பாளன் கிட்ட, இத பாரு, உன் மன்னன் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உன் மன்னனுக்கு தெரியும். என் பாட்டு போட்டியும் பையன் எடுத்துட்டு நான் கிளம்புனா எனக்கு போன இடம்லாம் சோறு கிடைக்கும், போய் உன் மன்னன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோபமா கிளம்புன தன்னம்பிக்கை பெண்மணி. அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கும் அதியமானுக்கும் இருக்கிற நட்பை கொண்டாடின, தன்னோட நண்பன் அதியமான கொண்டாடி கவிதைகள் எழுதின அழகான தோழி. இப்படிப்பட்டவங்களை தான் காலம் ஃபுல்லா நம்ம வயசானவங்களாவே பாத்துக்கிட்டு வரோம். இப்பவும் கூட கூகுள்ல அதியமான் அவைன்னு தேடி பாருங்களேன். ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க கையில கைத்தடியோட அதியமான் கிட்ட இருந்து அந்த நெல்லிக்கனியை வாங்குற மாதிரியான படங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். சோ இவங்க வயசானவங்க இல்லைன்னு சொல்றது இல்ல என்னோட நோக்கம் வரலாறு என்னங்கறத சரியா அடுத்த தலைமுறைக்கு சொல்றதுதான். நம்ம வரலாறுக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய நியாயம் அது ஒண்ணுதானே. பண்ணலாமா? லவ் யூ.